இது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாள் ஜஸ்ட் ஃபார் ஒன் டே மட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்குன்னு நினைப்பீங்க, இல்லைனா வந்து இந்த இடத்துக்கு இந்த மாதிரியே நான் டிசிப்ளினாக இருக்கணும், இந்த டைமுக்குள்ளே ஒர்க் போகணும், இந்த டைமை இந்த குறிப்பிட்ட டைமை வந்து எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஹாபி இருக்கும்ல. இப்போ வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ண பயப்படாதீங்க. உங்கள் சான்ஸ் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெற்றியும் வர வாய்ப்பு இருக்குது, தோல்வியும் வர வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் ஓகே. இது வெற்றினால நம்ம வந்து ஹாப்பி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தோல்வியும் ஏற்றுக்கணும் தான். ஆனால் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாதை, அதுதான் பெரிய விஷயம். ஹலோ, திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னா, டோன்ட் கேர் அபவுட் வாட் அதர் பீப்புள் கோயிங் டு டாக் அபவுட் யூ. இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்கு பண்ணணும்னு இருக்குது அப்படின்றதுக்காக, உங்களுக்கு பண்ணணும்னு இருக்குது ஆனால் வந்து மற்றவங்களாம் ஏதோ நினச்சிருவாங்க அப்படின்றதுக்காக மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அந்த விஷயத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ல்டில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னே தெரியாது. ஏதோ கொஞ்ச நாளோ ஒரு 50 வருஷமோ ஒரு 60 வருஷமோ தான் வாழ போகிறோம். ஏன் அந்த லைஃப்பை வந்து நம்ம எப்போவுமே மற்றவங்க என்ன நினச்சிருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி பண்ணுனா அவங்க என்ன நினச்சிருவாங்க, இப்படி பண்ணுனா அவங்க என்ன பேசுவாங்க நம்மளை பற்றி அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணியிருக்கோம். ஆனாலும் அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, அடுத்தவங்க என்ன நினச்சிருவாங்கன்றதுக்காகவே ஸ்டாப் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நடந்திருக்கும். ஒரு டைம்க்கே இப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்படி தான் வந்து பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நமக்கு பண்ணணும்னு தோணினாலோ, இல்லை அந்த விஷயத்த பண்ணணும்னு ஒரு நம்ம டிசைட் பண்ணிட்டோம், ஒரு விஷயத்தை நான் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரியான கோல்ஸ் இருக்குது, இதை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் அந்த கான்ஃபிடென்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட் வரத்துக்கு முன்னாடியே மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி பண்ணிவிட்டு ஒரு வேளை அதில் ஃபெயிலியர் ஆகி தப்பான இப்போ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறோம்னா அட் த எண்ட் ஆஃப் த இதில் ஜேர்னியில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகாமான்னு நமக்கு தெரியாது. எது ஆனாலுமே ஓகே தான், அந்த ஜேர்னியில் இருக்கிறது தான் முக்கியம். ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டேல என்ன ஆக போகிறோம், ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க எல்லோரும், நம்மளை ஒரு ஃபெயிலியர்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதே நீங்கள் வந்து அந்த நோக்கி போகிறதே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து வி ஷுட் ஸ்டாப் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை ஃபஸ்ட்டு வாழுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, இப்போ எல்லோரும் போகிற பாதையில் தான் போகணும், இல்லைனா மற்றவங்க எதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னு தெரியல, ஏதோ கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். அந்த கொஞ்ச நாளையும் ஏன் வந்து நம்ம மற்றவங்களுக்காக வந்து கேர் பண்ணிக்கிட்டு இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்கன்னு நம்ம லைஃப்பையே நம்ம வாழ மாட்டோமே. பின்னாடி வந்து ஒரு 40 வருஷத்துக்கு கழித்து பார்க்கும்போது உங்களோட லைஃப்பில் நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்குன்னு நீங்கள் பிடிச்சி பண்ண எந்த விஷயமே இருக்காது. ஓகே, இப்போ கூட பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கனாலும் ஓகே, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள்கிட்டே ஒரு கொஷின் கேளுங்க பார்க்கலாம். எத்தனை விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்சும் மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகவே ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. இரண்டையும் யோசிச்சு பாருங்கள். ஆப்வியஸாக நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணியிருப்போம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகவே நம்ம நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு பிடிச்சிருந்தும் பண்ணாமல் இருந்துட்டு எவ்வளோ நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம்? ஏன் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு பற்றி கேர் பண்ணணும்? அவங்களோட லைஃப்பை பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி, நிறைய சம்பாரித்து நிறைய பணத்தோட ரொம்ப லக்ஸூரியாக வாழ்ந்தாலும் சரி, இருக்கிற கம்மியான பணத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு குட்டி வாழ்க்கை வாழ்ந்துருந்தாலும் சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து யார் சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க, அவங்க லைஃப் வாழும்போது யார் சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஏன் வந்து எப்போவுமே நம்ம வந்து நம்மளை பற்றி கேர் பண்ணுறதை விட அதிகமாக மற்றவங்கள பற்றி கேர் பண்ணுறோம், அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படியே வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அப்படியே வாழ்ந்துட்டாங்க. ஈவன் இப்போ நம்மளாம் கொஞ்சம் எஜுகேட்டட் ஆகிட்டோம். நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்ம அளவுக்கு படிக்காதவங்க தான். இப்போ எங்கள் பேரண்ட்டுமே வந்து படிக்காதவங்க தான். அதனால் அவங்க வந்து பார்த்து வளர்ந்த விதம் அப்படி இருக்கும். இப்போ நம்ம ஊருக்குள்ளெல்லாம் கிராமத்துலலாம் இருக்கும்போது அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஊர் என்ன பேசுவோம், பக்கத்தில் என்ன பேசுவாங்க, இப்படிலாம் பண்ணால் ஒத்துக்குவாங்களாப்பா ஊரில், அப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. அதை பார்த்தே வளர்ந்தனால நம்மளோட பேரண்ட் ஜென்ரேஷன்லாம் என்ன நினைக்கிறாங்க, அதுதான் உண்மை, அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி மோஸ்ட் நிறைய டைம் அவங்க வந்து அவங்கள பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. ஈவன் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்கள வளர்ந்த விதம் அப்படி, அவங்கள சுற்றி இருந்தவங்க எல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. நம்ம பேரண்ட்ஸ் அதை பார்த்து வளர்ந்தனால அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க, இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இப்போ தான் கொஞ்சம் எஜுகேட் ஆகிருக்கோம். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்மளும் அவங்கள மாதிரியே பண்ணால் எப்படி நம்ம அப்புறம் நம்ம படித்ததுக்கே என்ன யூஸு, நம்ம இதெல்லாம் தெரியும் தானே நமக்கு. நம்ம ஃபஸ்ட்டு மற்றவங்க கேர் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மூலமாக என்ன கிடைக்குது?
நமக்கு பிடிச்ச லைஃப்பையோ நமக்கு சாட்டிஸ்ஃபைனோட லைஃப்பையோ தான் வாழ முடியல. பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப நமக்குன்னு நம்ம என்ன பண்ணணுன்றதே இருக்காது. ஃபஸ்ட்டு கேர் பண்ணாதீங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னே நினைக்காதீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தொடங்கணும்னு தோணுதா, தொடங்குங்க. பரவாயில்ல, அது தப்பாக இருக்கா, இல்லை நீங்கள் தொடங்குறது வந்து ஃபெயில் ஆகுறீங்களா, இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரலையா, பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா தானே உங்களுக்கு அந்த விஷயம் வருமா வராதுன்னே தெரியும். நீங்கள் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க ஐயோ இப்படி பேசிடுவாங்க, இவன் என்ன ஸ்டார்ட் பண்ணால் எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க. அவங்க வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் தான் அந்த கான்ஃபிடென்ட்டை கெயின் பண்ணவே நீங்கள் எவ்வளோ விஷயம் வந்து யோசிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வந்திருப்பீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னா. அந்த விஷயத்தை ஏன் மற்றவங்க கேர் பண்ணுவாங்கன்னு நீங்கள் வந்து நினச்சி ஸ்டாப் பண்ணணும். பரவாயில்ல, ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, அதில் வந்து தப்பாக போனாலும் பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓகே, நீங்கள் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் திருத்திக்குவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பிடிச்சதை நோக்கி போங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை உங்கள் லைஃப்பை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஃபஸ்ட் இது வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பேரண்ட்ஸும் சரி இப்படியே சொல்லி இருந்தனால இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த வேர்டை சொன்னால் கூட இவங்களாம் வியடாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துருக்காங்க. நம்மளை மோஸ்ட் ஆஃப் த டைம் சூஸ் பண்ணாமல் சுற்றி இருக்க சுச்சுவேஷனையும் சுற்றி இருக்கவங்களையும் சூஸ் பண்ணியே அவங்க அந்த மாதிரி பழகினதுனால நம்ம இந்த மாதிரி சொன்னால் எனக்காக நான் வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நம்ம சொன்னாலே அது வியர்டான திங்காக பார்க்குறாங்க. அது அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து நார்மல் தான் இது வந்து அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லணும். இப்போ எப்படி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதெல்லாம் எப்படி பாசிபிள், எப்படியோ சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஜஸ்ட் ஃபார் 1 டே மட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்குன்னு நினைப்பீங்க, இல்லைனா வந்து இந்த இடத்துக்கு இந்த மாதிரியே நான் டிசிப்ளினாக இருக்கணும், இந்த டைமுக்குள்ளே ஒர்க் போகணும், இந்த குறிப்பிட்ட டைமை வந்து உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஹாபி இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு புக் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க, யாரை பற்றியும் யோசிக்காதீங்க, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்கள் மைண்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்லுதோ அதை ஜஸ்ட் ஒரு நாள் பண்ணி பாருங்க. அந்த நாளே நீங்கள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வேர்ல்டே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ணி முடிச்சப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. அது வந்து வெற்றியோ தோல்வியோ, ஆனால் நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு பண்ணணும்னு தோன்றதை பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஒரு ஃப்ரீடமே உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். அப்போ தான் இந்த லைஃப்பை வந்து நம்ம வாழ்கிற மாதிரியே தெரியும். நீங்கள் அந்த ஒரு நாள் பண்ணி பார்க்குறப்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு நாளுக்கே எப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட என்டையர் லைஃபையே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ, ஆப்வியஸாக ஓகே எல்லா டைமுமே நமக்கு பிடிச்சது மட்டுமே பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கிறதையும் ஈவன் நான் பக்கத்தில் இருக்க மீன்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் சொல்கிறேன். இந்த யாருனே தெரியாதவங்க நம்மளை பற்றி வந்து ரொம்ப பேடாக சொல்கிறது, அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம்ல, அதெல்லாம் நான் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு நாள் பண்ணதுக்கே இவ்வளோ ஹாப்பியாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்போது, ஆனால் நீங்கள் அந்த என்டையர் லைஃபே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஒருத்தவங்களை பற்றி கேர் பண்ணணும்? மற்றவங்களை இந்த எப்போ பார்த்தாலும் இந்த கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும்னு சில பேர் இருப்பாங்க. இந்த சுற்றி இருக்க வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ நிறைய பேர் இருப்பாங்க. வந்து அவங்கள எப்போவுமே நம்ம கண்ட்ரோலே வச்சுக்கணும். அவங்க ஈவன் ஏதாவது ஒன்று தொடங்கணும்னு நினச்சா கூட ஏதாவது ஒன்று வந்து சொல்லிடுறது, இதெல்லாம் என்னப்பா வரும், இதெல்லாம் ஓகேவாகாது, அந்த மாதிரி ஏதாவது நம்ம கான்ஃபிடென்ட்டே டவுன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப்பை வாழுங்க. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட லைஃப்லேயும் பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப நீங்கள் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அடுத்தவங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லிக்கிட்டோம், எவனா ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ண வந்தானா அவனை போய் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஏதோ நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் எண்ட்லையும் நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப நீங்கள் உங்களுக்காகவும் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. நீங்களும் யாராவது ஒருத்தரை டவுன் பண்ணிட்டோ, யாராவது ஒருத்தரை நெகட்டிவாக பேசிட்டோ, யாராவது ஒருத்தர் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டோ தான் இருந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மற்றவங்களை கேர் பண்ணுறதை நிறுத்துங்க. எல்லாருமே நிறுத்தணும் ஓவராலாக. இப்போ நம்மளும் வந்து மற்றவங்களை கேர் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சதை பண்ணாமல் இருக்கோம். அந்த நம்மளை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அவங்க லைஃப்பை வாழ மாட்டேங்கிறாங்க. மற்றவங்க என்ன பண்ணலாம், எவனை வந்து எப்படி நெகட்டிவாக பேசலாம், அவங்க கான்ஃபிடென்ட்டை எப்படி டவுன் பண்ணலாம், எப்படி போய் யாராவது ஒரு நியூ விஷயம் தொடங்கினாங்கன்னா உனக்குலாம் இது வராது அப்படின்னு சொல்லி அவனை ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு தான் அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க லைஃப்லேயும் பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது. மற்றவங்களை எவ்வளோ நெகட்டிவாக பேசியதோ, மற்றவங்களை வந்து டவுன் பண்ணதாக தான் இருக்கும். ஏன் வந்து ரெண்டு வகையிலுமே யார் வந்து அஃபெக்ட் ஆகுறா, நம்ம தான் அஃபெக்ட் ஆகிறோம். பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப நமக்குன்னு எதுவுமே இருக்காது. இப்போ கூட நீங்கள் ஒரு கொஷின் உங்களை கேட்டு பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு 20 வயசுலையோ 25லையோ 30லையோ ஒரு வயசில் இருப்பீங்கள்ல, அந்த ஏஜில் இவ்வளோ நாளில் நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு பிடிச்சி பண்ணீங்க, உங்கள் லைஃப்பை எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னு ஒரு கொஷின் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஈவன் டேலண்ட்லாம் அதில் இருந்துமே சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதுவே நீங்கள் பின்னாடி ரிக்ரெட் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் கடந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 40-45 வயசுக்கு அப்புறமா நீங்கள் வந்து
நம்ம அப்போ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் மட்டும் தான் அவ்வளோ வயசில் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த டைமில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அப்பப்போ அதை பண்ணுங்கள். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற பாதை இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. அண்டு மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ண பயப்படாதீங்க. உங்கள் சான்ஸ் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெற்றியும் வர வாய்ப்பு இருக்குது, தோல்வியும் வர வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் ஓகே. எது வெற்றினால நம்ம வந்து ஹாப்பி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தோல்வியும் ஏற்றுக்கணும் தான். ஆனால் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாதை, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எதுவுமே சூஸே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணி தோல்வி அடைகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பாதையை கடக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு அது வருமா வராதானே. இந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே பண்ணாமல் நீங்கள் வந்து மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு கேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க மூலமாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் ரிக்ரெட் மட்டும்தான் பண்ணுவீங்களே தவிர எதுவுமே அப்புறம் அந்த ரிக்ரெட் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணணும்னு நினச்சதை அட்லீஸ்ட் பண்ணிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஜஸ்ட் டோன்ட் கேர் வாட் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் யூ. உங்களுக்கு என்ன உங்கள் லைஃப்பில் பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று அவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்குமே. உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, இப்போ தான் நீங்கள் உங்களை ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி குட்டி குட்டியாக பெரிய ஆள் ஆகுறீங்கனாலும் சரி, அவங்க பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. அண்ட் அந்த தாட்டே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு தான் யோசிக்கணும். அவங்க என்ன நம்மளை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அதை பற்றி கேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு தோணுதோ, உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ, எந்த வயசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோண விஷயத்த பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃபெயில் ஆனால் கூட நம்ம அதை குயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போய்க்கலாம். ஆனால் அந்த ட்ரை மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. இப்போ நீங்கள் அந்த ட்ரை பண்ணி அதில் ஃபெயில் ஆகிற ஃபீலிங் கூட ஓகே கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். ஆனால் இந்த ரிக்ரெட் ஆகிற ஃபீலிங் இருக்குல்ல, அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை வெற்றி ஆயிருப்போமா அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ரொம்ப நம்மளை ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் சரி, நீங்கள் அந்த உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற விஷயம் இருந்துச்சுன்னா எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் see in another video and bye.